விஜயை வச்சு நீங்க காசு சம்பாதிக்கிற நீங்க விஜய்க்கு கொஞ்சம் நேர்மையா இருங்கிற. இல்ல இதே விஷயங்கள் அவதூறு 2020 ரஜினி எல்லாத்தையும் கவர் பண்ணி காசு சம்பாதிச்சிட்ட இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விஜய்க்கு வந்து நேர்மையற்றதா இருக்குதுங்கிறதா இது. ஏன் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க சார், ஒரு சேனல்லையும் சொல்லுங்க சார், அதோட நெறியாளரை பாருங்க சார், அவர் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது தெரியும் சார். எப்பயுமே நான் வந்து சொல்கிறது சார், மையங்கிறது ஒன்று இல்லை சார். அதுக்கு 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 மையங்கிறது ஒன்று இல்லைங்கிறதுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு தெரியுங்களா? எதை வச்சு சொல்கிறீங்க? கமல் தான் போயிட்டாரு. மையங்கிறது ஒன்று கிடையாதுங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லை? நீங்கள் மையம் எங்கே இருக்காரு? ஓகேங்களா, ஒன்று இந்த சைடு இருக்கணும், அந்த சைடு இருக்கணும். மையங்கிறது ஒன்று கிடையாது சார். ஒரு ஆற்றலை நீங்கள் இது வந்து ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லும் போது இதே மாதிரி தானே மீடியா கவரேஜ் அவருக்கும் தான் இருந்தது. நார்த் இந்தியாவில் நம்ம பார்த்துருப்போம், நிறைய நடிகர்கள் கட்சி துவங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது மீடியா அட்ராக்ஷன் அவங்க மேல இருக்க தானே செய்யும். அது இயல்பு தானே சார். மீடியா அட்ராக்ஷன் இருக்கு சார். அதுக்கு ஈவினிங் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவதூறு பரப்புறதும் யார் சார்?